பிரைஸ் தி லார்ட். வெல்கம் டு ஷைன் இன்டர்நேஷனல் கம்யூனிட்டி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்கள் எல்லாரும் நான் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன், ஸ்தோத்திரங்களை சொல்லிக் கொள்கிறேன். இந்த நாளுடைய இந்த வருஷத்துடைய கடைசி கர்த்தருடைய வார்த்தை இந்த நாள் நம்ம கேட்க போகிறோம். இந்த இந்த வார்த்தையை சகோதரர் பால் டேனியல் அவர்கள் நமக்கு ஷேர் பண்ணுவாங்க. டேனி, ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த வாய்ப்பை கொடுத்ததுக்காக நான் முதலாவது கர்த்தருக்கு நன்றி செலுத்துறேன். அப்படியே ஒரு மிஸ்ஸாக எல்லாரும் கண்ணை மூடி நம்ம ஒரே ஒரு வார்த்தை ஜெபிச்சுட்டு நம்ம தேவனுடைய வார்த்தைக்கு கடந்து போலாம். எஸ்அப்பா, உமக்கு நன்றி செலுத்துற ஆவியானவரே, எங்களோடு கூட நீங்க பேச முடியாது ஜெபிக்கிறோமப்பா. பேசுகிறது நீங்கள் அல்ல, பரிசுத்த ஆவியானவரே உங்களிடத்தில் பேசுகிறார் என்று சொன்னது போல ஆண்டவரே, நீர் எனக்கு கொடுத்த தலைப்புல நான் பேச வந்திருக்கிறோமப்பா. அடியேனை மறைத்து என்னுடைய சுயம் வெளிப்படாதபடி, என்னுடைய மாமிசம் வெளிப்படாதபடி பரிசுத்த ஆவியானவர் தாமே இதுல கேட்கிற எல்லாரோடு கூட நீங்க பேச முடியாது ஜெபிக்கிறேன். எல்லாருடைய இருதயத்தை நீங்கள் திறந்தருள முடியாது ஜெபிக்கிறோமப்பா. ஆவியானவர் பேசணுமப்பா, நான் பேசக்கூடாதப்பா. ஆவியானவரே என்னிடத்திலிருந்து பேசுங்க. உம்முடைய வார்த்தையை ஆண்டவரே நீ எழுந்து காலுண்டி நில் என்று சொன்னது போல நீ பேச வேண்டியதை நான் உனக்கு பேசுவேன் என்று சொல்லியிருக்கிறீங்கப்பா. நீங்களே இடைப்படுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். இந்த நாள்ல நம்ம எந்த தலைப்புல பார்க்க போறோம்னா, வெளிச்சத்தின் பிள்ளைகள் என்ற தலைப்புல நம்ம பார்க்க போறோம். வசன வாசிக்கலாம். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 14, 15, 16 வசனம். யாராவது ஒருவர் வாசிக்கும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். வசனம் திரும்பி மத்தேயு 5ஆம் அதிகாரம் 14, 15, 16 வசனம். யாராவது ஒருவர் வாசிக்கும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது. விளக்கை கொளுத்தி மரக்காலால் மூடி வைக்காமல் விளக்கு தண்டின் மேல் வைப்பார்கள். அப்பொழுது அது வீட்டிலுள்ள யாவருக்கும் வெளிச்சம் கொடுக்கும். இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரிகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவுது. ஆமென். ஏசப்பா நம்மளை பார்த்து இந்த வார்த்தை என்ன சொல்றாருன்னா, நீங்கள் உலகத்திற்கு வெளிச்சமா இருக்கிறீர்கள் ஏசப்பா சொல்றார். இரண்டாவது, வீட்டில் உள்ள யாவருக்கும் வெளிச்சம் கொடுக்கிறவங்களா நம்ம இருக்கிறோம். மூணாவது பாட்டு, உங்கள் நற்கிரியைகளை கண்டு பிதா வெளிச்சப்படுறாருன்னு நம்ம வாசிக்கிறோம். இந்த உலகத்துல நம்மள ஏசப்பா வெளிச்சத்தின் பிள்ளைகள் என்று சொல்லி அழைக்கிறார். வெளிச்சம் எங்கிருந்து வருகிறது பார்க்கலாம். சங்கீதம் 36ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் சொல்லுது, ஜீவ ஊற்று உம்மிடத்தில் இருக்குது, உம்முடைய வெளிச்சத்திலே நாங்கள் வெளிச்சம் காண்கிறோம். அந்த வெளிச்சம் வேதமே அந்த வெளிச்சம் வசனம் சொல்லுது. சத்திய வேதம் தான் அந்த வெளிச்சம். அவருடைய வார்த்தை தான் நம்ம வெளிச்சமா இருக்கிறது. அதுக்குள்ள நம்ம பிரவேசிக்கலாம். எபேசியர் 5:8 சொல்லுது, வெளிச்சத்தின் பிள்ளைகளா நம்ம நடந்து கொள்ளணுமா? எப்படிப்பட்டவர்களா இருக்கணும்னா, வெளிச்சத்தின் பிள்ளைகளா நம்ம நடந்து கொள்வர்களாக இருக்கணும். வெளிச்சத்தின் பிள்ளைகள் எப்படி இருப்பார்கள்னா, தானியேல் 12ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை ஒருவர் வாசிங்க. தானியேல் 12ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். ஞானவான்கள் ஆகாய மண்டலத்தின் ஒளியைப் போலவும் அநேகரை நீதிக்குட்படுத்துகிறவர்கள் நட்சத்திரங்களைப் போலவும் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் பிரகாசிப்பார்கள். ஏசப்பா எப்படி சொல்றாருன்னா, வெளிச்சத்தின் பிள்ளைகள் எப்படி இருப்பார்களா? ஞானவான்களா இருப்பார்களா? அவர்கள் சதா காலமும் தேவனை மகிமைப்படுத்துவா இருக்கிறாங்க. சதா காலமும் பிரகாசிக்கிறவர்களா இருப்பார்களாம். அப்ப நம்ம வெளிச்சத்தின் பிள்ளைகளா இருக்கும்போது சதா காலமும் பிரகாசிக்கிறவர்களாக நம்ம இருக்கணும். நம்மளுடைய நற்கிரியைகளை கொண்டு சதா காலமும் பிரகாசிக்கிறோம் நாம இருக்கணும். அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 36ஆம் வசனத்தை ஒருவர் வாசிக்கலாம். 9:31. 36. யோப்பா பட்டணத்தில் கிரேக்கு பாஷையிலே தொற்கால் என்னும் அர்த்தம் கொள்ளும் தபித்தாள் என்னும் பேருள்ள ஒரு சீஷி இருந்தால், அவள் நற்கிரியைகளையும் தர்மங்களையும் மிகுதியாய் செய்து கொண்டு வந்தாள். இந்த வசனம் எது குறிக்குதுன்னா, தொற்காலை குறிக்கிறது. தொற்கால் எப்படிப்பட்டவங்களா இருந்தாங்களா? நற்கிரியைகள் செய்து கொண்டு வந்தவங்களா இருக்கலாம். தொற்கால் எப்படி தான தர்மங்களை செய்து மிகுதியாய் செய்து கொண்டு வந்தார்களாம். அவருடைய நற்கிரியைகள் நிமித்தம் பிதா மகிமைப்பட்டார். அவருடைய தான தர்மத்தை நிமித்தம் பிதா மகிமைப்படுத்தார். அப்போதே அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 40, 41, 42 வசனம் ஒருவர் வாசிங்க. பேதுரு எல்லாரையும் வெளியே போக செய்து முழங்காற்படியிட்டு ஜெபம் பண்ணி பிரேதத்தின் புறமாய் திரும்பி
தபித்தாலே எழுந்திரு என்றான். அப்போது அவள் தன் கண்களை திறந்து பேதுருவை பார்த்து உட்கார்ந்தாள். அவன் அவளுக்கு கை கொடுத்து அவள் எழுந்திருக்க பண்ணி பரிசுத்தவான்களையும் விதவைகளையும் அழைத்து அவளை உயிருள்ளவளாக அவர்களுக்கு முன் நிறுத்தினான். இது யோப்பா பட்டணம் எங்கும் தெரிய வந்தது. அப்பொழுது அநேகர் கர்த்தரிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களானார்கள். பொற்கால் நற்கிரியைகளை கண்டும் தான தர்மங்களை கண்டும் அந்த யோபா பட்டணத்தில் இருக்கிற எல்லாரும் கர்த்தரிடத்துல விசுவாசம் வைத்தார்களாம். அப்போ நம்மளுடைய நற்கிரியைகளையும் நம்மளுடைய தான தர்மங்களையும் நம்ம செய்யும் போது ஜனங்கள் எல்லோரும் கர்த்தரிடத்தில் விசுவாசம் வைத்தவர்களா கர்த்தரிடத்துக்கு திரும்புவார்கள் என்று இந்த வசனம் சொல்கிறது. மூணாவது, பிதாவுக்கு மகிமை செலுத்துவது எப்படி? மத்தேயு 5ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் ஒருவர் வாசிங்க. என் நிமித்தம் உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி பலவித தீமையான மொழிகளையும் உங்கள் பேரில் பொய்யாய் சொல்வார்களானால் பாக்கியவான்களாய் இருப்பீர்கள். இந்த வசனம் சொல்லுது என் நிமித்தம் துன்பம். அப்போ மத்தேயு 5ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் சொல்லுது நற்கிரியைகளை நம்ம செய்யறவர்களாக நம்ம இருக்கணும்னு இந்த வசனத்துல வாசிக்கிறோம். 3 யோவான் 1ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் சொல்லுது நன்மை செய்கிறவன் தேவனால் பிறந்திருக்கிறானா. இந்த உலகத்துல நம்ம நன்மை செய்தா நம்ம நற்கிரியை செய்தா நம்ம தேவனால் பிறந்திருக்கிறவர்களாக என்று நம்ம கண்டணும். எப்படிப்பட்ட நற்கிரியை நம்ம செய்யணும்னா ஏசாயா 58ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை ஒருவர் வாசிங்க. பசி உள்ளிடத்தில் உன் ஆத்துமாவை சாய்த்து சிறுமைப்பட்ட ஆத்துமாவை திருப்தியாக்கினால் அப்பொழுது இருளில் உன் வெளிச்சம் உதித்து உன் அந்தகாரம் மத்தியானத்தை போலாகும். பசி உள்ளவர்களுக்கு நம்ம ஆகாரம் கொடுக்கணும், சிறுமைப்பட்டவர்களுக்கு நம்ம துணியை கொடுக்கணும். அப்படி கொடுத்தாதான் அதனுடைய நற்கிரியினுடைய விளைவு. ஏன்னா அப்படிதான் ஏசப்பா செய்ய சொல்றார். சிறுமைப்பட்டவனுக்கு உன் ஆகாரத்தையும் பசி உள்ளவனுக்கு உன் ஆகாரத்தையும் சிறுமைப்பட்ட ஆத்மாவுக்கு உன்னுடைய வெளிச்சத்தை உதிக்கும் போது அப்போ அப்படிப்பட்ட நம்ம நற்கிரியைகளை செய்யறவளாக இருக்கணும். அப்பொழுது நம்மளுடைய நற்கிரியைகள் கண்டு பிதா மகிமைப்படுவராக இருக்கிறார். அப்பொழுது 10ஆம் அதிகாரம் 38ஆம் வசனத்தை ஒருவர் வாசிங்களேன். நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவருடனே கூட இருந்தபடியினாலே அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராயும் சுற்றித் திரிந்தார். இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டவரா இருந்தார்னா அவர் நன்மை செய்கிறாகவே சுற்றி திரிந்தார். அதனால பிதாவாகிய தேவன் என்ன பண்ணாரா அவரை பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அவர் அபிஷேகம் பண்ணினார். இப்ப நம்மளுடைய வாழ்க்கையில கூட நம்ம நன்மை செய்கிறாக சுற்றி திரிவுகளாக நாம் இருக்கணும். ஏழை எளிய மக்களுக்கு நன்மை செய்யணும். நம்மளால முடிந்ததை இயன்றதை செய்யும் போது கர்த்தர் நம்மளை அபிஷேகம் பண்ண வல்லமை உள்ளவரா இருக்கிறார். 4வது, ருசி கொடுப்பார்கள். அந்த பாயிண்ட்ல பார்க்கலாம். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை ஒருவர் வாசிங்களேன். ஐந்து 13. 13. நீங்கள் பூமிக்கு உப்பாயிருக்கிறீர்கள். உப்பானது சாரமற்று போனால் எதினால் சாரமாக்கப்படும்? வெளியே கொட்டப்படுவதற்கும் மனுஷரால் மிதிக்கப்படுவதற்குமே ஒழிய வேறொன்றுக்குமே உதவாது. ஆமென். ஏசப்பா நம்மளை பார்த்து மத்தேயு 5:13 வசனம் சொல்றாரு, நீங்கள் பூமிக்கு உப்பா இருக்கிறீர்கள். நம்ம இந்த உலகத்திற்கு உப்பாக இருக்கிறோம், வெளிச்சமாக இருக்கிறோம், கனி கொடுக்கிறவராக நம்ம இருக்கிறோம். நீதிமொழிகள் 13ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிங்களேன். நீதிமான்களின் வெளிச்சம் சந்தோஷிப்பிக்கும், துன்மார்க்கரின் தீபமோ அணைந்து போம். நீதிமான்களுடைய வெளிச்சம் சந்தோஷிக்குமா? அப்போ நம்மளுடைய வெளிச்சம் எப்பொழுதுமே சந்தோஷம் கொடுக்கதா இருக்கணும். நம்மளுடைய வெளிச்சம் எப்போதுமே பிரகாசிக்கிறவதாக இருக்கணும். நம்மளால முடிஞ்ச அளவுக்கு நம்மளுடைய வெளிச்சம் கொடுக்கிறவர்களா இருக்கணும். நம்மளுடைய நற்கிரியைகளை கொண்டு வெளிச்சம் கொடுக்கலாம், நம்மளுடைய நடக்கைகளை கொண்டு வெளிச்சம் கொடுக்கலாம். எப்படியாச்சு இந்த உலகத்துல இயேசு கிறிஸ்து சொன்னார், நீங்க வெளிச்சத்தின் பிள்ளைகளா இருக்கிறீர்கள் என்று. நம்மளால இயன்றது வரையும் இந்த உலகத்துல வெளிச்சம் கொடுக்கிறவங்களாம நம்ம இருக்கணும். அதே மாதிரி அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை ஒரு வாசிங்க. அவன் தேவ பக்தி உள்ளவனும் தன் வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்தவனுமாயிருந்து ஜனங்களுக்கு மிகுந்த தர்மங்களை செய்து எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தான்.
அப்போ இதை யாரை குறிக்குதுன்னா கொர்நேலியு என்ற ஒருவரை குறிக்குது. அவர் எப்படி இருந்தாரா? அவர் தேவ பக்தி உள்ளவனுமா இருந்தாரா? தன் வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்தவனும் ஜனங்களுக்கு மிகுந்த தர்மங்களை செய்து ஜபம் பண்ணி கொண்டிருந்தார். அப்போ இவர் எப்படிப்பட்டவர்னு வசனம் சொல்லுது? அவர் தேவ பக்தி உள்ளவனா இருந்தார், அநேகருக்கு நன்மை செய்கிறவரா இருந்தார், அநேகருக்கு தான தர்மங்களை செய்தவரா இருந்த போது அவர் ஒரு வெளிச்சம் கொடுத்தார். உதாரணத்துல இந்த உலகத்துல நம்ம அநேக பேரை பார்க்கலாம். வேதத்துல யாரை பார்த்தோம்னா நம்ம கொர்நேலியாவை பார்க்கணும். இந்த உலகத்துல அநேக பேரை பார்க்கலாம். அன்னை தெரேசான்றவங்க அவங்க எப்படி வெளிச்சம் கொடுத்தாங்கன்னா, அங்க குஷ்டரோகிகள் மத்தியில வெளிச்சம் கொடுத்தவர்களா இருந்தாங்க. குஷ்டரோகிகளுக்கு போய் உதவி செஞ்சாங்க, அதே மாதிரி ருசி கொடுத்தாங்க, கனி கொடுத்தாங்க. அப்படிப்பட்ட ஜாய்ஸ்வரி ஒருவர் கூட இருந்தாங்க. அவங்க ஏசப்பா கிட்ட காலையில இருந்த கூட கேட்பாங்களா, ஏசப்பா இன்னைக்கு நான் எத்தனை பேருக்கு நன்மை செய்யணும், இன்னைக்கு நான் யாருக்கு நன்மை செய்யணும்னு ஏசப்பா கிட்ட கேட்பாங்களாம். அவங்கள பத்தி கிட்டத்தட்ட 5 லட்சம் வீடு கட்டி கொடுத்து அவர் மருத்துவமனைகளுக்கெல்லாம் உணவு வெளிச்சத்தை கொடுத்து வந்தாங்க. அப்படிப்பட்டெல்லாம் தேவனுடைய வெளிச்சம் எப்படியெல்லாம் கொடுக்குறாங்க இந்த உலகத்துல. அப்படியெல்லாம் தேவனுக்காக பிரகாசிக்கிறவர்களா, வெளிச்சம் கொடுக்கிறவர்களா இருந்தாங்க ஜாய்ஸ்மரிலாம். மூன்றாவது, மிஷினரிமார்கள்லாம் சரீர ஜீவங்களாக ஒப்பு கொடுத்தாங்க. அவங்களுடைய சரீரங்களை ஜீவபடியாக ஒப்பு கொடுத்தாங்க. நம்ம பைபிளே பார்க்கலாம். ஸ்டேவான் அவரை கல்லெறிஞ்சு கொல்லும் போது பிதாவாகிய தேவன் எழுந்து நின்றார்னு வசனம் சொல்லு. அப்போ அவர் செத்ததுனால ஒரு பெரிய இயேசு எழுந்து நிற்கிறார்னு வசனம் சொல்லுது. அப்படிப்பட்ட சர்வ வல்லமை உள்ள தேவனே அவருக்கு எழுந்து நிற்கிறார்னா பாத்துக்கங்களேன். அவருடைய எப்படி தன் சரீர பலிய ஜீவனுக்காக ஒப்பு கொடுத்தார். அப்போ அவர் செத்ததுனால ஒரு பெரிய பவுல் எழுந்தார் இந்த உலகத்துல. அப்படியெல்லாம் நம்ம வெளிச்சம் கொடுக்கிறவர்களாக நம்ம இருக்கணும்னு நம்ம பார்க்கலாம். ஒரு சாட்சி கேட்கலாம். இந்த உலகத்துல டிஜிஎஸ் தினகரன் ஐயான்னு ஒருத்தர் இருந்தார். அவர் டிஜிஎஸ் தினகரன் ஐயா, அவருடைய மகள் திடீர்னு கார்ல ஆக்சிடென்ட் ஆகி செத்துட்டாங்களா. அவருடைய மகள் செத்துட்ட உடனே டிஜிஎஸ் தினகரன் ஐயா கேட்டாரா, எப்படியப்பா நான் இயேசு நல்லவர்னு பிரசங்கிக்க முடியும், இயேசு அன்பானவர் எப்படி நான் பிரசங்கிக்க முடியும், இயேசு என்னை பாதுகாக்கிறான்னு சொல்லி நான் எப்படி பிரசங்கிக்க முடியும் டிஜிஎஸ் தினகரன் ஐயா கேட்டாராம். டெய்லி ஆண்டவரோடு கூட ஜபம் பண்ணினே இருப்பார். அவருக்கு ரொம்ப கவலையா, என் மகள் இறந்துட்டாலே, என் மகள் எதற்காக ஆண்டவர் எடுத்துக்கினாருன்னு சொல்லி டெய்லியும் ஒரு நாள் என்ன பண்ணாரா, ஜபம் பண்ணினே இருந்தாரா. குடும்ப ஜபம் பண்ணினே இருக்கும் போது ஒரு நாள் பரிசுத்த ஆவியானவர் டிஜிஎஸ் தினகரன் அங்களோடு பேசினாரா, உன் மகளை நான் எதற்காக எடுத்தேன்னு தெரியுமான்னு கேட்டாராம். அதுக்கு சொன்னாரா, ஆண்டவரே எனக்கு தெரியாது, நீங்க சொல்லுங்கன்னு சொல்லும் போது அப்ப பரிசுத்த ஆவியானவர் சொன்னாராம், நான் சாத்தான் கிட்ட சவால் கொடுத்தேன். சாத்தான் என்கிட்ட சவால் கொடுத்தானா அவன் மகள் இருக்கிறதுனால தான் அவன் ஊழியம் செய்யறான், மகளை நீ எடுத்து பாரு, அவன் எனக்காக ஊழியம் செய்வானான்னு சொல்லி சாத்தான் கிட்ட ஏசப்பா சவால் விட்டானா. அதுக்கு ஏசப்பா சொன்னாரா, என் மகன் அப்படிப்பட்டவன் இல்ல, என் மகன் நீ பொண்ணை எடுத்துனா கூட அவன் எனக்காக இயேசு நல்லவர்னு பிரசங்கிப்பான், இயேசு வல்லவர்னு பிரசங்கிப்பான், இயேசு கிருபை உள்ளவர்னு பிரசங்கிப்பான்னு சொல்லி ஏசப்பா டிஜிஎஸ் தினகரன் அங்கிளுக்கு சவால் விடுற மாதிரி சாத்தான் கிட்ட பேசினாராம். ஏசப்பா கேட்டாரா, இது மாதிரி நான் சாத்தான் கிட்ட சவால் விட்டேன், உன்னை பத்தி என்ன சவால் விட்டேன்னா, நீ என் மகள் இறந்துட்டாலும் நீ எனக்காக வைராக்கியமா ஊழியம் செய்வேன் நான் சொல்லி உன்னை பத்தி சவால் விட்டேன் சாத்தான் கிட்ட அப்படின்னு சொல்லி ஏசப்பா டிஜிஎஸ் தினகரன் கிட்ட கேட்டாராம். இப்ப நீ எனக்காக ஊழியம் செய்வியா, நான் கொடுத்த வாக்கு தத்தத்தை நீ நிறைவேற்றுவியா, உனக்காக நான் சவால் விட்டனே, நீ எனக்காக என்ன பண்ண போதுன்னு ஆண்டவர் கேட்கும் போது டிஜிஎஸ் தினகரன் சொன்னாரா, ஆண்டவரே நான் தெளிவா இருக்கிறேன், இயேசு நல்லவரு தான் பகிரமா பிரசங்கிப்பேன், உங்களை ஒரு நாள் நான் வெக்கப்படுத்த விடவே மாட்டேன்னு சொன்னாராம். ஒரு பாட்டு பாடலாம். உலகத்திற்கு வெளிச்சம் நான், ஊரெல்லாம் காட்சடிப்பேன், உலகத்திற்கு வெளிச்சம் நான், ஊரெல்லாம் காட்சடிப்பேன், உப்பாக பரவிடுவேன், நான் எப்போதும் சுகை தருவேன், உப்பாக பரவிடுவேன், நான் எப்போதும் சுவை தருவேன், வல்லமையின் ஆவியானவர் எனக்குள் வந்துவிட்ட காரணத்தினால் பொல்லாத சாத்தான ஒரு சொல்லால விரட்டி விட்ட, பொல்லாத சாத்தான ஒரு சொல்லால விரட்டி விட்ட, கிறிஸ்துவுக்குள் ஒரு மனமாய் கருத்தருவாய் மனம் வீசுவேன், கிறிஸ்துவுக்குள் ஒரு மனமாய் கருத்தருவாய் மனம் வீசுவேன், மீட்ப பெறும் அனைவருக்கும் நான் வாழ்வழிக்கும் ஆசனையாமே, மீட்ப பெறும் அனைவருக்கும் நான் வாழ்வழிக்கும் ஆசனையாமே, ஆவியானவர்
என்னுள் வந்துவிட்ட காரணத்தினால் பொல்லாத சாத்தானே ஒரு சொல்லால விரட்டி விட்ட. அல்லேலூயா. அப்பா நன்றி. இப்படியெல்லாம் இந்த உலகத்துல தேவனுக்காக வெளிச்சம் கொடுக்கும்படி எப்படியெல்லாம் பிரகாசித்தாங்க. இதுல வந்து மொத்தம் ஒரு இதுல அடங்கி இருக்குது. இவர் வந்து எல்லாத்திலும் வெளிச்சம் கொடுத்தாரு. உங்களால முடிஞ்சா கெஸ் பண்ணுங்க. இவர் எல்லாத்திலும் வெளிச்சம் கொடுத்தாரு. இவர் இந்த மொத்த கதையே இவர்கிட்ட இருக்குது. இவர் எப்படிப்பட்டவர்னா நற்கிரியையில வெளிச்சம் கொடுத்தாரு, சுவிசேஷத்துல வெளிச்சம் கொடுத்தாரு, அவர் நடக்கையில வெளிச்சம் கொடுத்தாரு, சபையில வெளிச்சம் கொடுத்தாரு, துன்பத்தில வெளிச்சம் கொடுத்தாரு, புறஜாதிகள் மத்தியில வெளிச்சம் கொடுத்தாரு, சீசர்கள் மத்தியில வெளிச்சம் கொடுத்தாரு, தலைவர்கள் மத்தியில வெளிச்சம் கொடுத்தாரு, ரோமர்கள் மத்தியில வெளிச்சம் கொடுத்தாரு. இவர் யாருன்னா அப்போஸ்தலனாகிய பவுல் தான். இவரு இவ்வளத்தையும் வெளிச்சம் கொடுக்க இவரால முடியுமா? இது சாத்தியமான்னு நீங்க கேட்கலாம். ஆனா அத்தனையும் அவர் வெளிச்சம் கொடுக்கிறவரா இருந்தார். அவர் நடக்கையில, அவர் கிரியையில, சுவிசேஷத்துல, எல்லாத்துலயும் அவர் வெளிச்சம் கொடுக்கிறவரா இருந்தார். அவரை பத்தி நம்ம பார்க்கலாம். அப்போஸ்தலர் 27ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்தை ஒருவர் வாசிங்களேன். அப்போஸ்தலர் 27:33. பொழுது விடிகையில் எல்லோரும் போஜனம் பண்ணும்படி பவுல் அவர்களுக்கு தைரியம் சொல்லி, நீங்கள் இன்று 14 நாளாய் ஒன்றும் சாப்பிடாமல் பட்டினியா இருக்கிறீர்கள். ஆகையால் போஜனம் பண்ணும்படி உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன். நீங்கள் தப்பி பிழைப்பதற்கு அது உதவியா இருக்கும். உங்கள் தலையிலிருந்து ஒரு மயிரும் விழாது என்றான். ஆமென். அல்லேலூயா. இது நம்ம ஸ்டார்ட்டா சொல்லலாம். இது வந்து எப்படிப்பட்ட ஒரு தரம்னா, கப்பல் சேதம் அங்க ஒண்ணு நடக்குது. அங்க வந்து மொத்தம் 276 பேர் அந்த கப்பல் இருக்கிறாங்க. 14 நாளா ஒன்றும் சாப்பிடாம பட்டினியா இருக்கிறாங்க. அங்க ஒரு வசனம் சொல்லுது, தப்பி பிழைப்போ என்ற நம்பிக்கை அவருக்கு அற்று போச்சான். அந்த தருணத்துல பவுல் சொல்றாரு, என்கிட்ட நம்பிக்கையே இல்லையே, தப்பி பிழைப்போ என்ற நம்பிக்கை அற்று போச்சுப்பா. 276 பேர் அவர் நம்பி கப்பல் இருக்கிறாங்க. 14 நாள் ஒன்றும் சாப்பிடாம இருக்கிறாங்க. அப்ப தேவன் பவுலை பார்த்து சொன்னார், நீ பயப்படாத, நான் உன்னோடு கூட இருக்கிறேன்னு சொல்றாரு. அப்படியே அந்த 44வது வசனத்தை ஒருவர் வாசிங்களேன். மற்றவர்களில் சிலர் பலகைகள் மேலும் சிலர் கப்பல் துண்டுகள் மேலும் போய் கரையேறவும் கட்டளையிட்டான். இவ்விதமாய் எல்லோரும் தப்பி கரை சேர்ந்தார்கள். அப்ப பாருங்க, 44ஆம் வசனம் சொல்லுது, அவர்கள் எல்லோரும் கரை சேர்ந்தார்கள் வசனம் சொல்லுது. அப்ப எப்படி கரை சேர்ந்தாங்களோ அப்படியே சொல்லுது, வெளிச்சத்தின் வெளிச்சமாக வாழ்ந்து வந்தாராம் பவுல். அப்படிப்பட்டவர். இரண்டாவது வந்து அவர் நடக்கையில வெளிச்சம் கொடுத்தார். கலாத்தியர் 1ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை ஒருவர் வாசிங்களேன். நான் யூத மார்க்கத்தில் இருந்த போது என்னுடைய நடக்கையை குறித்து கேள்விப்பட்டிருப்பீர்கள். தேவனுடைய சபையை நான் மிகவும் துன்பப்படுத்தி அதை பாழாக்கி என் ஜனத்தாரில் என் வயதுள்ள அநேகரை பார்க்கிலும் யூத மார்க்கத்திலே தேடினவனாய் என் பிதாக்களுடைய பாரம்பரிய நியாயங்களுக்காக மிகவும் பக்தி வைராக்கியம் உள்ளவனாய் இருந்தேன். 23வது வசனத்து கூட வாசிக்கலாமே. முன்னே நம்மை துன்பப்படுத்தினவனே தான் அழிக்க தேடின விசுவாசத்தை இப்பொழுது பிரசங்கிக்கிறான் என்பதை மாத்திரம் அவர்கள் கேள்விப்பட்டிருந்து என்னை பற்றி தேவனை மகிமைப்படுத்தினார்கள். இந்த வசனம் எது குறிக்குதுன்னா, பவுல் வந்து முன்னாடி வந்து அவர் எப்படி இருந்தார்னா, யூத மார்க்கத்தில் இருந்தவரா இருந்தார். அப்போ அவர் வந்து இயேசுவை பிரசங்கிக்கிறவரா முன்னாடி இல்லாம அவர் யூத மார்க்கத்தை சார்ந்தவரா, ரோமரை சார்ந்தவரா இருந்தார். ஆனா 23ஆம் வசனத்துல பாத்தீங்கன்னா, வசனம் கடைசியில ஒன்று சொல்லுது, என்னை பற்றி அவர் தேவனை மகிமைப்படுத்தினாராம். அப்போ அவருடைய நடக்கையில தேவனை மகிமைப்படுத்தினார். பாருங்களேன், அவருடைய நடக்க வசனம் சொல்லுது, என்னை பற்றி தேவனை மகிமைப்படுத்தினார்கள். அப்ப பவுல் அவருடைய நடக்கையில வெளிச்சம் கொடுத்தார். நம்ம இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில கூட நம்ம நடக்கையில வெளிச்சம் கொடுக்கிறவர்களாக இருக்கணும். நம்ம எப்படியெல்லாம் இந்த உலகத்துல வெளிச்சத்தை பறைசாற்ற முடியுமோ, நமக்குள்ள ஆண்டவர் எவ்வளவு திறமைகளை கொடுத்திருக்கிறாரு, எவ்வளவு டாலண்ட் கிட்ட கொடுத்திருக்கிறாரு, எவ்வளவு ஊழியத்தை கொடுத்துரு, நம்மளால முடிஞ்ச வரைக்கும் இந்த உலகத்துல வெளிச்சம் கொடுக்கிற பிள்ளைகளா நம்ம இருக்கணும். பவுல் ஒரு நடக்கையில, அவர் சாதாரண ஒரு நடக்கையில தேவன் மகிமைப்பட்டாராம். இன்னைக்கு நம்மளுடைய நடக்கையில வெளிச்சம் கொடுக்கணும். நம்மளால முடிஞ்ச அளவுக்கு எப்படியெல்லாம் இந்த உலகத்துல வெளிச்சத்துல கொண்டு போகணும் நம்ம நினைக்கிறோமோ, தேவன் நம்மளுக்கு திறமைகளை கொடுத்திருக்கிறாரு. தேவன் நமக்கு நல்ல டாலண்ட்களை கொடுத்திருக்கிறாரு, நல்ல பாட திறமையை கொடுத்திருக்கிறாரு, பிரசங்கம் பண்ணபடி நல்ல ஊழியக்காரனை எழுப்பி வச்சிருக்கிறாரு, வார்த்தை என்னும் அபிஷேகத்தை நம்மளுக்கு கொடுத்திருக்கிறாரு. அப்போ இந்த உலகத்துல நம்ம வெளிச்சத்தை கொடுத்துனே இருக்கிற பிள்ளைகளா நம்ம இருக்க வேணும். மூணாவது, அவர் சபைகளிலே வெளிச்சம் கொடுத்தார். அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரம் 43, 44 வாசிங்களேன். ஜெப ஆலயத்தில் கூடின சபை கலைந்து போன பின்பு யூதரிலும் யூத மார்க்கத்தமைந்த பக்தி உள்ளவர்களிலும்
அநேகர் பவுலையும் பர்னபாவையும் பின்பற்றினார்கள். அவர்களுடனே இவர்கள் பேசி தேவனுடைய கிருபையிலே நிலை கொண்டிருக்கும்படி அவர்களுக்கு புத்தி சொன்னார்கள். அடுத்த ஓய்வு நாளிலே கொஞ்சம் குறைய பட்டணத்தார் அனைவரும் தேவ வசனத்தை கேட்கும்படி கூடி வந்தார்கள். பவுலை பத்தி மரண பாசிங்க வந்து சாட்சி கொடுக்குறாரு. என்ன சாட்சி கொடுக்குறாருன்னா, பவுல் பிரசங்கத்தை காட்டு எல்லாரும் பயப்படுறாங்க. எப்பா இவருனாப்பா இப்படி பிரசங்கம் பண்றாருன்னு சொல்லி பவுலுடைய பிரசங்கத்தை கண்டு அநேக பயப்படும் போது மரணபாஸ் அவரை பத்தி சொல்றாரு. இல்ல, அவர் சுவிசேஷத்தை சபையில கொண்டு வந்ததுனால அந்த கொஞ்சம் குறைய பட்டணத்தார் யாவரும் தேவ வசனத்தை கேட்கும்படி கூடி வந்தார்களாம். அப்ப பவுல் பிரசங்கிக்கும் போது எவ்வளவு ஜனங்கள் கூடி வந்தார் பாருங்க. அவர் சபையில வெளிச்சத்தை உண்டு பண்ணினவரா இருந்தார். அவருடைய சுவிசேஷம் பகிரங்கமா பேசினாரு. வசனம் சொல்லுது, ஒரு இடத்துல சொல்லுது, இயேசு கிறிஸ்துவை அன்றி வேறு ஒருவன் நான் பேச வரவில்லைன்னு வசனம் சொல்லுது. அப்ப இயேசு கிறிஸ்துவ பகிரங்கமா நம்ம பேசும்போது சபையில ஒரு பெரிய எழுப்புதலை பவுல் கொண்டு வந்தார். அதுதான் சபைகளிலே பவுல் வெளிச்சத்தை கொண்டு வந்தார். நான்காவது, அவர் சுவிசேஷத்திலே வெளிச்சம் கொண்டு வந்தார். அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 20 27 வரை ஒரு வாசிங்களேன். தாமதமின்றி கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்று ஆலயங்களில் பிரசங்கித்தான். கேட்டவர்கள் எல்லோரும் ஆச்சரியப்பட்டு, எருசலேமில் இந்த நாமத்தை தொழுது கொள்ளுகிறவர்களை நாசமாக்கி இங்கேயும் அப்படிப்பட்டவர்களை கட்டி பிரதான ஆசாரியர்களிடத்திற்கு கொண்டு போகும்படி வந்தவன் இவன் அல்லவா என்றார்கள். சவுல் அதிகமாக திடன் கொண்டு இவரே கிறிஸ்துவென்று சிஷ்டாந்தப்படுத்தி தமஸ்குவில் குடியிருக்கிற யூதர்களை கலங்க பண்ணினான். அநேக நாள் சென்ற பின்பு யூதர்கள் அவனை கொலை செய்யும்படி ஆலோசனை பண்ணினார்கள். அவனுடைய யோசனை சவுலுக்கு தெரிய வந்தது. அவனை கொலை செய்யும்படி அவர்கள் இரவும் பகலும் கோட்டை வாசல்களை காத்து கொண்டிருந்தார்கள். சீஷர்கள் ராத்திரியிலே அவனை கூட்டிக் கொண்டு போய் ஒரு கூடையிலே வைத்து மதில் வழியா இறக்கிவிட்டார்கள். சவுல் எருசலேமுக்கு வந்து சீஷருடனே சேர்ந்து கொள்ள பார்த்தான். அவர்கள் அவனை சீஷன் என்று நம்பாமல் எல்லோரும் அவனுக்கு பயந்திருந்தார்கள். அப்பொழுது பர்னபா என்பவன் அவனை சேர்த்து கொண்டு அப்போஸ்தலரிடத்தில் அழைத்து கொண்டு போய் வழியிலே அவன் கர்த்தரை கண்ட விதத்தையும் அவர் அவனுடனே பேசினதையும் தமஸ்குவில் அவன் இயேசுவின் நாமத்தினாலே தைரியமாய் பிரசங்கித்ததையும் அவர்களுக்கு விவரித்து சொன்னான். 31வது வசனத்தை மட்டும் ஒருவர் வாசிங்க. அப்பொழுது யூதேயா, கலிலேயா, சமாரியா நாடுகளில் எங்கும் சபைகள் சமாதானம் பெற்று பக்தி விருத்தி அடைந்து கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடும் பரிசுத்த ஆவியின் ஆறுதலோடும் நடந்து பெருகின. பவுல் வந்து சுவிசேஷத்துல வெளிச்சம் கொடுக்கிறவரா இருந்தார். எப்படிப்பட்ட சுவிசேஷம்னா, இயேசு கிறிஸ்துவ அவர் பகிரங்கமா பிரசங்கி இருக்கிறவரா இருந்தார். இயேசு கிறிஸ்துக்காக வைராக்கியமா சுவிசேஷத்தை சொன்னார். பட்டணங்களுக்கு, கிராமங்களுக்கு போய் அவருடைய சுவிசேஷத்தை பகிரங்கமா பிரசங்கும் போது பயத்தோடோ பரிசுத்த ஆவியின் ஆறுதலோடு நடந்து பெருகினாங்களாம். அப்ப நம்ம சுவிசேஷத்தை சொல்லும் போது பரிசுத்த ஆவியானவர் துணையோடும் அவருடைய பலத்தோடு நம்ம சொல்லும் போது அந்த ஜனங்கள் நம்ம சபையில கூடி வருவாங்க. அவர் எந்த சூழ்நிலையும் அவர் சுவிசேஷத்தை விடல. சுவிசேஷத்திலே பவுல் வெளிச்சம் கொடுத்தார். 5வது நம்ம பார்க்கலாம், துன்பத்தின் மத்தியிலே அவர் வெளிச்சம் கொடுத்தார். 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 23 27 வரை வாசிங்க. 11:23 11ஆம் அதிகாரம் 23 27 வரை. அவர்கள் கிறிஸ்துவின் ஊழியக்காரரா? நான் அதிகம் புத்தியிடமாய் பேசுகிறேன். நான் அதிகமாய் பிரயாசப்பட்டவன், அதிகமாய் அடிப்பட்டவன், அதிகமாய் காவல்களில் வைக்கப்பட்டவன், அநேகந்தரம் மரண அவதியில் அகப்பட்டவன். யூதர்களால் ஒன்று குறைய 40 அடியாக 5 தரம் அடிப்பட்டேன். 3 தரம் மிலார்களால் அடிப்பட்டேன். 1 தரம் கல்லெறியுண்டேன். 3 தரம் கப்பல் சேதத்தில் இருந்தேன். கடலிலே ஒரு ராப்பொழுது முழுவதும் போக்கினேன். அநேக தரம் பிரயாணம் பண்ணினேன். ஆறுகளால் வந்த மோசங்களிலும், கல்லரால் வந்த மோசங்களிலும், என் சுய ஜனங்களால் வந்த மோசங்களிலும், அந்நிய ஜனங்களால் வந்த மோசங்களிலும், பட்டணங்களில் உண்டான மோசங்களிலும், வனாந்திரத்தில் உண்டான மோசங்களிலும், சமுத்திரத்தில் உண்டான மோசங்களிலும், கள்ள சகோதரத்தில் உண்டான மோசங்களிலும், பிரயாசத்திலும், வருத்தத்திலும், அநேக முறை கண் விழிப்புகளிலும், பசியிலும், தாகத்திலும், அநேக முறை உபவாசங்களிலும், குளிரிலும், நிர்வாணத்திலும் இருந்தேன்.
பவுல் வந்து எப்படியெல்லாம் ஊழியம் செய்திருக்கார் பாருங்க. துன்பத்தின் மத்தியில் அவர் வெளிச்சம் கொடுத்தார். கிட்டத்தட்ட நீங்க வாசித்தீங்க, அதுல ஒரு 17 பாயிண்ட். அவர் ஃபர்ஸ்ட்ல அதிகமா அடிப்பட்டவரா இருந்தாரு, அதிகமா காவலில் வைக்கப்பட்டவரா இருந்தாரு, அநேக தருணம் மரண அவதியில் அகப்பட்டவரா இருந்தாரு, யூதர்களுக்கு ஒன்று குறையாக 40 அடி 5 தரம் அடிப்பட்டவரா இருந்தார். இப்படி ஒரு 17 காரியங்கள் அவரை சூழ்ந்து இருக்குது. ஆனாலும் அவர் துன்பத்தின் மத்தியில வெளிச்சம் கொடுத்தார். இன்னைக்கு நீங்கள நானும் பார்த்து கொண்டிருக்கிற இப்போ இவ்வளவு ஒரு நெருக்கடியில பவுலால வெளிச்சம் கொடுக்க முடியும்னா, உங்களாலேயோ எங்களாலேயோ கொடுக்க முடியும். எப்படி சொன்னா, பரிசுத்த ஆவியானவர் நம்மளுக்கு ஒரு துணை செய்வார். பரிசுத்த ஆவியானவர் நம்மளுக்கு பலன் கொடுப்பார். நம்ம இன்னைக்கு அநேக நேரத்துல துன்பங்கள் வரும்போது, நம்மளுக்கு சுத்தி பாடுகள் நெருக்கும் போது நம்மளால கனி கொடுக்க முடியல. ஆனா பவுல் பாருங்க, அதிகமா அடிபட்டார். கிறிஸ்துவுக்காக அவர் சொல்றாரு, கிறிஸ்துவுக்காக நொறுக்கப்பட்டேன், கிறிஸ்துவுக்காக சிலுவையில் அறையப்பட்டேன், கிறிஸ்துவுக்காக மரித்தேன், நான் அல்ல கிறிஸ்துவே என்னில் வாழ்கிறார்னு வசனம் சொல்லுது. கிறிஸ்துவுக்காக அவர் அவ்வளவு அடிபட்டு அவ்வளவு அதிகமா காவலில் வைக்கப்பட்டு கூட அவருடைய ஊழியத்தை, அவருடைய துன்பத்தின் மத்தியில அவர் வெளிச்சம் கொடுக்கிறவரா இருந்தார். இன்னைக்கு நம்ம இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற நம்ம துன்பத்துல எப்படி தேவனுக்கு வெளிச்சம் கொடுக்கணும், துயரத்துல எப்படி தேவனுக்கு வெளிச்சம் கொடுக்கணும், பாடுகள் மத்தியில எப்படி தேவனுக்கு நம்ம வெளிச்சம் கொடுக்கணும். பவுல் பாருங்க, இவ்வளோ காரியத்துல அவர் வெளிச்சம் கொடுக்கிறவரா இருந்தார். இன்னைக்கு நம்மளால வெளிச்சத்தை கொடுக்க முடியும். ஆனா நம்ம இன்னைக்கு கொடுக்காம அநேக முறை சில நேரங்களில நம்ம தவறிடுறோம். அப்பா என்னால முடியலன்னு சொல்றோம். ஆனா பாருங்க, பவுல் பாருங்க, அவ்வளோ அடி வாங்கி உத வாங்கி ஆனாலும் அவர் வெளிச்சம் கொடுக்கிறவரா இருந்தார். நம்ம ஒரு சாட்சி பாட்டி முடிக்கலாம். டிஜிஎஸ் தினகரன் ஐயா வந்து ஒரு நாள் வந்து ஜபம் பண்ணி கொண்டிருந்தார் ஆவியானவரோடு. ஜபம் பண்ணியிருந்தாரா, ரொம்ப நேரம் ஜபம் பண்ணாராம். பரிசுத்த ஆவியானவர் சொன்னாரா, நீ பேங்க் வேலையை விட்டுட்டு என்னுடைய ஊழியத்துக்கு செய்யவான்னு கூப்பிட்டாராம். அப்போ இவர் சொன்னாராம், நான் பேங்க் வேலையை விட்டுட்டு வந்தா எனக்கு யாருப்பா வருமானம் கொடுப்பா? நான் பேங்க் வேலையை இருக்கத்தொட்டு தான் இன்னைக்கு நான் நல்லா இருக்கிறேன். இன்னைக்கு வந்து எனக்கு குடும்பம் இருக்குது. இன்னைக்கு சாப்பாடுல பேங்க்ல சம்பளம் தரதுனால தான் எனக்கு வந்து இவ்வளோ வசதி இருக்குது. நான் உங்களை பின்பற்றி வந்தனா நீங்க எனக்கு என்ன தருவீங்க அப்படின்னு சொல்லி 1 மணி நேரம் டிஜிஎஸ் தினகரன் ஐயாவும் ஆவியானவரும் 1 மணி நேரம் வாக்குவாதம் போட்டாங்களா. 1 மணி நேரம் சண்டை போட்டுருந்தாங்க. கடைசியில ஆவியானவரும் விடுற மாதிரி தெரியல. ஆவியானவர் சொன்னாராம், நீ வந்து இப்ப என்ன வேணும், உனக்கு நான் என்ன கொடுத்தா நீ உன்னுடைய ஊழியத்துக்கு வருவ அப்படின்னு சொல்லும் போது ஆவியானவர் கேட்டாரா. அதுக்கு டிஜிஎஸ் தினகரன் ஐயா சொன்னாரா, நான் போகிற இடமெல்லாம் நீங்க என் கூட வரணும்ப்பா. நான் எங்கெங்கெல்லாம் பிரசங்கம் பண்றேனோ அங்கங்கெல்லாம் நீ எழுந்து நிக்கணும்ப்பா. ஜனங்களுக்கு என்ன சொல்லணும்னு ஜெபிக்கும் போது அத்தனைக்கும் நீங்க அற்புத அடையாளங்களை செய்யணும்னு டிஜிஎஸ் தினகரன் ஐயா சொன்னாராம். நாலாவது வந்து ஆவியானவர் ஒரு பாயிண்ட் எழுதி கொடுத்தாரா, இனிமேலும் நீ எனக்கு முழுமையா ஊழியம் செய்யணும்னு சொல்லி கூப்பிட்டாராம். அப்போ இவர் சொன்னாரா, நான் வரேன்ப்பா உங்களுடைய ஊழியத்துக்கு அப்படின்னு சொல்லி டிஜிஎஸ் தினகரன் அங்கிள் என்ன பண்ணாரா, நான் ஊழியத்துக்கு வரேன்னு சொல்லி ஒப்பு கொடுத்தாராம். கிட்டத்தட்ட 40 வருஷமா இவருக்கு ஆண்டவர் என்ன வாக்கு பண்ணாரோ அது அத்தனையும் நடத்தி வந்தார். எவ்வளவு பெரிய காரியம் பாருங்க. ஆண்டவர்கிட்ட அவர் எப்படி கேட்டுக்கிறார், நான் எங்க போனாலும் நீங்க கூட வரணும்ப்பான்னு கேட்டாராம். இன்னைக்கு நம்ம கேட்கலாம், நீங்க எங்க போனாலும் நீங்க என் கூட வாங்கப்பா. நான் எங்கெங்கெல்லாம் பிரசங்கம் பண்றேனோ அங்கங்கெல்லாம் நீங்க எழுந்து நில்லுங்கப்பா நம்ம கேட்கலாம். நான் யாருக்கெல்லாம் ஜபம் பண்றேனோ அவங்களுக்கெல்லாம் நீங்க அற்புத அடையாளங்களை செய்யுங்கப்பான்னு நம்ம கேட்கும் போதோ நம்மளுக்கு கொடுக்க அவர் வல்லமை உள்ளவரா இருக்கிறார். இந்த நாள்ல இந்த செய்தியை கேட்ட அனைவருக்கும் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை சொல்லி முடிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் பிதாவே.